முதல்வர் விஜய்க்கு மீண்டும் அடுக்கடுக்கான கேள்விகள் எழுப்பிய பிரேமலதா. முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதற்கு காரணம் குதிரை பேரம் என்றால் இதைவிட ஒரு தலைகுனிவு இந்த வரலாற்று சிறப்புமிக்க அவையில் எதுவுமே கிடையாது. நிச்சயம் முதல்வர் அதற்கு பதில் சொல்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். தேமுதிக பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் தமிழக சட்டமன்ற தேர்தல் மற்றும் பிந்தைய அரசியல் சூழல் குறித்து அறிக்கை மற்றும் கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. இதுல தாவேக அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்கப்படும் தெரிவித்த நிலையில்தான் அதிமுகவில இருந்து பிரிந்து வருவோருக்கும் இந்த மாதிரியான ஆதரவு அளிக்கப்பட வேண்டும் வலியுறுத்தியிருக்காங்க. மேலும் தாவேக எதிர்கட்சி எம்எல்ஏக்களை ஈர்ப்பதற்காக குதிரை பேரம் நடத்தப்படுவதாக கூறக்கூடிய குற்றச்சாட்டுகளை குறித்தும் அவர் பேசிய சில கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்துல கண்டனங்களை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில்தான் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எதிராக அறிக்கை வெளியிடவும் செய்திருக்காங்க. இதுல முகத்தை மூடி போனது யாருங்கிறதையும் மக்களுக்கு தெரியப்படுத்துவதோடு மட்டுமில்லாம எந்த விதமான குதிரை பேரமும் நடக்கலங்கிறத மக்களுக்கு வெளிப்படையா தெரிவிக்க வேண்டும்னு தேமுதிக உடைய சார்பில் பிரேமலதா விஜயகாந்த் விஜயை நோக்கி இருந்திருக்காங்க.